Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி ஜவ்வந்தி பூ நம்ம ஜடவேணி மாடலில் கட்டி எப்படி நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, கோல்டன் கலர் ஸ்ப்ரே ஃப்ளவர் மேலே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எப்போவும் மாதிரி ஒரு கேலண்டர் எடுத்துக்கலாம். ஒரு கேலண்டர் அட்டை எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் மாதிரி தான் கோல்டன் த்ரெட் வச்சு 2 தடவை இந்த மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அதில் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அதுவும் கோல்டன் கலர் த்ரெட் தான். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு நூல் நமக்கு கோல்டன் த்ரெட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம த்ரெட் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நாம் எப்படி பூ கட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே கட்டுற அதே சேம் மெத்தடில் தான் கட்ட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றின 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் பூ இந்த மாதிரி வரணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நம்ம கட்ட போகிற த்ரெட்டு கரெக்டாக அது சென்டரில் வர மாதிரி எடுத்துட்டு நம்ம எப்போ மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம். ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தடில் தான் கட்ட போகிறோம். எல்லோ கலர் ஃப்ளவரும் அதே மாதிரி தான், ஒயிட் கலர் ஃப்ளவரும் இதே சேம் மெத்தடில் தான் கட்ட போகிறோம். இந்த மாதிரி ஜடவேணி கட்டிட்டு நம்ம ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம கோல்டன் கலரில் ஃப்ளவர் ஜடவேணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கோல்டன் கலர் ஃப்ளவர் வேணும், இந்த மாடலில் கோல்டன் கலர் ஃப்ளவர் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாகவே ஜடவேணி கட்டி முடிச்சிட்டேன் எல்லோ கலர். இனி நம்ம அதை கரெக்டாக இந்த மாதிரி மாற்றி எடுத்துட்டு சென்டரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே த்ரெட் இருக்கும். நம்ம ஜடவேணி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி கட்டும்போது நமக்கு 2 சைடுமே த்ரெட் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இதே சேம் மெத்தடில் நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவரையும் நம்ம கட்டிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் த்ரெட் கட்டிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டே கட்டிட்டு நம்ம ஒயிட் கலர் ஜவந்தி ஃப்ளவரை வச்சு நம்ம கட்டிடலாம். அதே மாதிரி தான் சென்டரில் த்ரெட் கரெக்டாக பூவோட சென்டரில் வரணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கட்டிடலாம். எல்லோ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் நம்ம கோல்டன் கலர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் கலர் வித்தியாசமாக வரும். பார்த்துக்கோங்க, ஒயிட் கலரில் நம்ம யூஸ் பண்ணும்போதும் எல்லோ கலரில் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் லைட்டாக கலர் வித்தியாசம் வரும். நீங்கள் எந்த கலர் பூ வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு கோல்டன் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கட்டிடலாம். பாருங்கள், ஒயிட் கலர் ஃப்ளவரை நம்ம கட்டியாச்சு. நான் எல்லோ கலரும் ஒயிட் கலரும் செவந்தி பூ நான் இப்போ ஜடவேணி கட்டி முடிச்சிட்டேன். இனி நாம் எப்படி கோல்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு மேலே ஜடவேணி பூவை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இனி நம்ம கோல்டன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் ஸ்ப்ரே இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்கக்கூடிய கடையில் எல்லாமே இப்போ கோல்டன் கலர் ஸ்ப்ரே இருக்குது. வேறு கலர் வேணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இனி நம்ம எப்படி ஃப்ளவருக்கு மேலே அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கேப் இருக்கும், அதை இந்த கலத்திட்டு இனி நம்ம எப்போ மாதிரி
ஸ்ப்ரே பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். பூவோட எல்லா பக்கமும் கரெக்டாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் வந்து வெளியே தெரியாமல் கோல்டன் கலர் மட்டும் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து தெரியும். பாருங்கள், நான் வந்து எல்லோ கலரில் அடித்த ஸ்ப்ரேக்கும் ஒயிட் கலரில் அடிக்கக்கூடிய கோல்டன் ஸ்ப்ரேக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு கலர் பூ யூஸ் பண்ணால் கூட கொஞ்சம் வந்து வித்தியாசம் தெரியும். இனி நம்ம கொஞ்ச நேரம் காய விடணும். அது கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதை வந்து இந்த மாதிரி மாற்றி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு பின்பக்கமும் நம்ம வந்து கோல்டன் ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி அடித்து விட்டுடலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு பூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட கோல்டன் கலரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த பூவை வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கோல்டன் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு பிடிச்ச பூவில் வந்து நீங்கள் வந்து கோல்டன் கலர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் டெக்கரேஷனுக்கு எல்லாமே. ஒவ்வொரு பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை வந்து அப்படியே காய விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆன அப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்து அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த இடத்துலலாம் கரெக்டாக ஸ்ப்ரே வந்து படலையோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே கோல்டன் கலர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு அந்த பூக்கு மேலே படுறதுனால கோல்டன் கலர் வந்து 2 ஃப்ளவருக்குமே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் ஃப்ளவருக்கும் எல்லோ கலர் ஃப்ளவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இனி நம்ம பேட்ச் ஒர்க் டிசைன் வந்து ஃப்ளவருக்கு மேலே வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் ஸ்டோன், அதாவது பேட்ச் ஒர்க்கில் வந்து சின்ன சைஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ளவருக்கு மேலே வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஜடவேணி. இந்த மாதிரி அழகாக வச்சுட்டு நம்ம வந்து ஜடவேணியை யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் ஜடவேணி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கோல்டன் ஸ்ப்ரே வாங்கி எந்த பூ உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த பூவை வந்து இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கோல்டன் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன் அல்லது பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். சேரீ கலரில் வந்து நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரொம்பவே அழகாக இருக்கும் ஜடவேணி. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் கோல்டன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா காஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.